தலானன் வாட்ஸ்அப் சேனல் அழகப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல ஃப்ரீ செமினார் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இளங்கலை 21A தமிழ் 1ஆம் ஆண்டு 2ஆம் பருவம் பொது தமிழ் ஏற்கனவே 2 ஃப்ரீ செமினார் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு முந்தின வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம மாணாக்கர்களுக்காக மிக எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் மிக முக்கியமான ஒரு பகுதியான வினா குறித்த ஒரு எளிமையான ஒரு பகுதியை நடத்தியிருந்தோம். அதை பார்க்காத மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, நீங்க பார்த்து அதை பயனடைஞ்சுக்கோங்க. மொத்தம் வினா 6 வகைப்படும். அந்த வினானா என்ன, அந்த வினாக்குடைய வகைகள் என்ன, அதை எப்படி எழுதணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்லியிருப்போம். இப்போ அதோடைய கண்டினியூட்டி தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம். இது பாத்தீங்கன்னா உங்களுடைய செகண்ட் செமஸ்டர் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய காமன் தமிழ். இந்த காமன் தமிழ்ல பாத்தீங்கன்னா இது பேஜ் நம்பர் 150 150 பக்கத்துல இது இருக்கு. 149 150 பக்கம் இந்த 2 பக்கத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு 7ல இருந்து 12 மார்க் கன்ஃபார்மா உங்களுக்கு கிடைக்கும். அதனால மாணாக்கள் இதை ஒமிட் பண்ணாம முழுசா படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது. இப்ப நம்ம பார்க்க போறது விடைகள். தமிழ் இலக்கணத்தை பொறுத்தவரை மொத்தம் விடைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் இலக்கணத்துல விடைகள் பாத்தீங்கன்னா 8 வகைப்படும். அது என்ன சார் விடை 8? கேள்வினா மொத்தத்திலே 6 கேள்வி தான் கேட்க முடியும். விடைனா மொத்தத்துல 8 விடை தான் சொல்ல முடியும். அது மாதிரியான இந்த மாதிரி அமைப்பு நம்ம தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கும். அது என்னென்ன விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா விடை, உற்றது உரைத்தல், ஊர்வது குரல், இனம் மொழி. எப்படி இந்த விடையை பாத்தீங்கன்னா 8 பகுதியா பிரிச்சு வச்சிருக்காங்க நம்மளுடைய தமிழ் இலக்கண அறிவியல் அறிஞர்கள். சரி, இப்போ ஒவ்வொரு விடையா தனித்தனியா பாத்துக்கலாம். விடையில முதல் வகை பாத்தீங்கன்னா சுட்டு விடை. சுட்டு விடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நம்மளுடைய கையால சுட்டி பதில் சொன்னா அது சுட்டு விடை. உதாரணத்துக்கு நீங்க ஒரு மெயின் ரோட்ல நின்றுகிட்டு, தம்பி ராஜா தெருக்கு எப்படி திரும்பி போகணும்னு கேட்டா, இந்த இப்படி ரைட்ல திரும்பி லெப்ட்ல போங்க, இதான் ராஜா தெருன்னு சொல்லி கைய அப்படி சுட்டி காமிப்பாருல. இந்த அருக்கு பாருங்க, ஒரு வெள்ள போல் தெரியுதா, ஒரு வெள்ள போஸ்ட், அதுதான் அந்த நீங்க கேட்ட அவரோட வீடு. அப்படி நம்மள சுட்டி காமிச்சு வழி சொன்னா அது சுட்டு விடை. இதுவே மறை விடை அப்படின்னு கேட்டாச்சுன்னா, மறை விடைனா நீங்க ஒருத்தட்ட ஒரு கேள்வி கேட்கீங்க, அதுக்கு அவரு மறுத்து ஒரு பதில் சொன்னார்னா, அதுக்கு மறுத்து பதில் சொன்னா அது மறை விடை. உதாரணத்துக்கு, தம்பி நீ இதை செஞ்சிருவியாப்பா அப்படின்னு கேட்டா, இதை செய்வியா அப்படின்னு கேட்டா செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுத்து பதில் சொன்னோம்னா அது பேர் தான் செய்யோன். அது பேர் தான் செய்யன்னு கேட்காம அது பேர் தான் மறை விடை. இதை செய்வாயா அப்படின்னு கேட்டா செய்ய மாட்டேன் மறுத்து பதில் சொன்னால் அது மறை விடை. அடுத்து நேர் விடை. நேர் விடைனா எப்படி மறை விடைக்கு நேர் எடுத்துக்காட்டு தான் நேர் விடை. என்ன அப்படின்னா, தம்பி நீ இந்த வேலையை செய்வேன்னு கேட்டா செய்வேன் அப்படின்னு நம்ம என்ன கேட்கிறோமோ அதுக்கு நேர்மையான பதிலே நேராக சொல்வது பேர் தான் நேர் விடை. உண்மை பேசுவியா பேசுவேன், சாப்பிடுவியா சாப்பிடுவேன், இப்போ உட்காந்து படிச்சிருவியா படிப்பேன் அப்படின்னு நம்ம கேட்கிற கேள்விக்கு நேரடியாக ஒரு பதிலை சொன்னால் அது நேர் விடை. பாருங்க 3 விடை பார்த்திருக்கோம். சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை. சுட்டு விடைனா நம்ம ஒரு கேள்வி கேட்டா அதை சுட்டி பதில் சொன்னா சுட்டு விடை. மறை விடைனா நம்ம கேட்கிற கேள்விக்கு மறுத்து பதில் சொன்னா மறை விடை. நேர் விடைனா நம்ம கேட்கிற கேள்விக்கு நேரடியாக அதுக்கு ஆமோதித்து சரி என்று பதில் சொன்னா அது நேர் விடை. அடுத்ததாக ஏவல் விடை. ஏவல் விடைனா அங்க நம்ம ஏவல் வினா கேட்ட பாத்தீங்களா, அதே கேள்விதான். தம்பி நீ செய்வியான்னு கேட்டா, நீ செய்ய மாட்டியா நீயே செய்ய அப்படின்னு நாம கொடுக்கிற வேலையை நம்மளே ஏவுவோம் பாத்தீங்களா, அதான் ஏவல் விடை. இது ஏவல் விடை ரொம்ப முக்கியம். இதை செய்வியான்னு கேட்டா நீயே செய், அதுக்கான விடை வரணுங்க, கேள்வி வரக்கூடாது. நம்ம கேள்விதான் கேட்போம். இது செய்வியான்னு கேட்டா நீயே செய்யு, உன் வீட்டு படம் தானே நீ செய்ய வேண்டியதானே அப்படின்னு நம்ம வீட்லயே நடக்கும். தம்பி அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அப்படின்னா, இது உனக்கு தானே தேவை, நீயே எடுத்துட்டு கொடு போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஏவல் விடை. அடுத்த பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வினா விடை. வினா விடைனா இதை செய்வியான்னு கேட்டா நாம ஒரு கேள்வி கேட்டா திருப்பி நம்மளே கேள்வி கேட்போம் பாத்தீங்களா, அதுதான் வினா விடை. நீங்க இது யாருன்னா பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்களா இதுதான் செய்வாங்க. அதுதான் வினா விடை யூஸ் பண்ணுவாங்க. நாம கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, அதுக்குள்ள நம்மகிட்டே ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுதான் வினா விடை. உற்றது உரைத்தல். உற்றது உரைத்தல்னா நம்மளுக்கு என்ன செய்யுதோ அதை அப்படியே நம்ம சொல்றது, அது பேர் தான் உற்றது உரைத்தல். உதாரணத்துக்கு, தம்பி இந்த கடைக்கு வர போயிட்டு வாரியாப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு தலைலாம் ரொம்ப வலிக்குமா, எந்திக்கவே முடியலமா, ரொம்ப டயர்டா இருக்கமா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்படின்னா உற்றது உரைத்தல், அவனுக்கு உண்மையிலே என்ன செய்தோ அதான் உற்றது உரைத்தல். அதுலயே கேள்வியிலே பதில் இருக்கு, தனக்கு என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்றான் பாத்தீங்களா, அது உற்றது உரைத்தல். ஊர்வது குரல் அப்படின்னா இனிமே என்ன நடக்குமோ அதை கூறுறது. தம்பி கடைக்கு போயிட்டு வரியா அப்படின்னு கேட்டா, அப்பா கடை எவ்வளவு தூரம் இருக்கு, அவ்வளவு தூரம் நான் நடந்து போயிட்டு என் கால்லாம் வலிக்குமே. ஊர்வது குரல், நடந்து போய்கிட்டு வந்தா என் கால்லாம் வலிக்கும், அதான் ஊர்றது. நடந்து போனா கால் வலிக்கும். ஊர்வது கூறல். தமிழ் இலக்கணத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா காரண பெயர்கள் தான் அதிகமா இருக்கும். தமிழ் இலக்கணத்துல கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலுக்கும் விடை எங்க இருக்கும்னா காரணத்துல இருக்கும். அதான் ஊர்வது கூறல் அப்படின்னா என்ன நடக்குமோ அதை அப்படியே சொல்றது பேர் தான் ஊர்வது கூறல். இனமொழி. இனமொழினா அதுலயே விடை இருக்கு. இனமான ஒரு மொழியை சொல்றது.
நீ சாப்பிடுவியான்னு கேட்டா நான் தண்ணி குடிப்பேன்னு சொல்றது, நீ படிப்பியான்னு கேட்டா நான் எழுதுவேன்னு சொல்றது. அதுக்கு இனமான இன்னொரு வார்த்தையை சொல்லுவது பேர் தான் இனம் மொழி. மொத்தம் பாருங்க, இந்த விடை வந்து 8 வகைப்படும் சொல்லியிருக்கோம். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா விடை, உற்றது உரைத்தல், ஊர்வது குரல், இனமொழி. மொத்தம் 8 விடை. இந்த சுற்று விடைனா என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்டா சுட்டி பதில் சொன்னா சுட்டு விடை, மறைவிடைனா நாம ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு மறுத்து பதில் சொன்னா அது மறைவிடை, நேர்விடைனா நம்ம கேட்கிற கேள்விக்கு நேர்மையா நேரா பதில் சொன்னா நேர்விடை, ஏவல் விடைனா நாம கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு வந்து நம்மளே வேலை செய்யற மாதிரி ஏவுனா அது ஏவல் விடை, வினா விடைனா நாம கேள்வி கேட்டா நம்மளே திருப்பி கேள்வி கேட்கறது தான் வினா விடை, உற்றது உரைத்தல்னா தனக்கு என்ன நேருதோ அதை அப்படியே சொல்றதுக்கு பேர் உற்றது உரைத்தல், ஊர்வது கூறல்னா நாம ஒரு கேள்வி கேட்டோம்னா எனக்கு இதை செஞ்சா இது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர்வது கூறல். இனமொழி அப்படின்னா நாம ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு இனமான இன்னொரு பதில், அதுக்கு ரிலேட்டடான இன்னொரு ஆன்சர் சொன்னாங்கன்னா அது வந்து இனமொழி. இது வந்து பாத்தீங்கன்னா விடைகள், தமிழ், இலக்கணம், எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்துருக்கேன். தலானன் யூடியூப் சேனல், அழகப்பா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஃப்ரீ செமினார் கிளாஸ். இந்த செமினார் கிளாஸ்ல ஏற்கனவே வந்து 3 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, போய் பாத்துக்கிடுங்க. நம்மகிட்ட வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் குரூப்புக்கு ஜாயின் பண்ணிங்க. எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது போக இன்னும் எந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு ஃப்ரீ செமினார் கிளாஸ் கொடுத்தா உங்களுக்கு உபயோகமா இருக்குங்கிறத சொல்லுங்க. கண்டிப்பா என்னால முடிந்த உதவி மாணவர்கள் செஞ்சு தரேன். என்றும் மாணவர்களை தலனான் யூடியூப் சேனல்.